ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான சிம்பிளான ரொம்பவே ஈஸியான குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கறி மசால் பட்டை ஐட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 1 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். அதோட நம்ம அரிசியையும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த புதினாவையும் சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு நம்ம 5 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி ஆகிடும். இதை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்.